ஹலோ நண்பா! வாழ்க்கையில உங்களுக்கு பேருக்கு பார்த்தீங்கன்னா, திறமை இருக்கும். ஆனா, அவங்களால வாழ்க்கையில வந்து ஜெயிக்க முடியாது. ஸோ, இப்படி இருக்கவங்க இந்த வீடியோல சொல்லியிருக்க 5 விஷயங்கள வந்து ஃபாலோ பண்ணா, அவங்களால கண்டிப்பா வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வெற்றி அடைவதற்கு 5 வழிகள் தான் நம்ம இந்த வீடியோல வந்து சொல்லப் போறோம். நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, பீயிங் ஆன் டைம். அதாவது ஒரு விஷயத்துல நம்ம வந்து நமக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணிக்கணும். இந்த டைமுக்குள்ள இத முடிச்சிருவேன் அப்படின்ற மாரியான ஒரு டைம்லைன் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலைய வந்து அப்பவே செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு அர்ஜ் வந்து நமக்குள்ள வரும். இதுவே நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடும்போது, நம்ம வெற்றிக்கான வாய்ப்புகள் வந்து தள்ளி போய்க்கிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூக்கு இந்த டைம்ல நம்ம போணும் அப்படின்னு சொன்னா, அந்த டைமுக்கு வந்து நம்ம போயே ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்மளோட திறமை கம்மியா இருக்கவங்க கூட அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி அவங்க கிளியர் பண்ணிட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பீயிங் ஆன் டைம் நம்ம நேரத்துக்கு அங்க இருக்கணுன்ற விஷயத்துல வந்து நீங்க தவறாம கடைபிடிக்கணும். உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு டிசிப்ளின கொண்டு வந்து அந்த டைம் கீப் அப் பண்றத நம்ம வந்து ஒரு ஒரு பழக்கமாவே வச்சுக்கணும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, டூயிங் லிட்டில் எக்ஸ்ட்ரா. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க பண்ற விஷயத்தோட அளவு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தினம் தினம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போணும். அப்பதான் வந்து நீங்க வந்து புது புது விஷயங்கள வந்து கத்துக்க முடியும். ஸோ, அப்படி புது புது விஷயங்கள கத்துக்கும்போது, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில முன்னேறிட்டே இருப்பீங்க. தினம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க போய்க்கிட்டே இருக்கிறதுனால, நீங்க வந்து மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது, நீங்க வந்து நெறைய வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வருவீங்க டே பை டே. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, குட் பாடி லாங்குவேஜ். நீங்க வந்து உங்க பாடி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மைண்டோட ரிலேட் ஆயிருக்கு. நீங்க வந்து சோர்வான ஒரு பாடி லாங்குவேஜ வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா, உங்களோட ஆக்டிவிட்டீஸும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்காது. ஸோ அன்றைய டே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல ப்ரொடக்டிவிட்டி வந்து கிடைக்காது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பாடி கண்டிஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டே வந்து ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான எந்தூசியாஸ்டிக்கான ஒரு விஷயமா வந்து அமையும். ஸோ உங்களை நீங்களே ஒரு செலிபிரிட்டி மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க. கம்பீரமா உணருங்க. ஸோ அது வந்து உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜியை வந்து கொண்டு வரும். ஸோ அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்க பிளான் பண்ண விஷயங்களை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். 4வது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நம்மளோட எண்ணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு விஷயத்த பார்க்கும்போது இது எனக்கு முடியுமா முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயம் வந்து முடியாது. இதுவே அந்த விஷயத்த பார்க்கும்போது இது என்னால் கண்டிப்பாக முடியுன்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக வந்து அணுகுனீங்கன்னா அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக முடியும். அதாவது இன்னைக்கு எல்லாமே எனக்கு வந்து நல்ல விதமா அமையும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமா அமையும். இதே தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்னைக்கு கெட்டது நடக்கும்னு நினைச்சீங்கன்னா, கெட்டது தான் நடக்கும். அதனால பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இன்னைக்கு எனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். இன்னைக்கு இந்த வேலைய பிளான் பண்ண வேலையெல்லாம் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். அப்படி நினைக்கிறது தான் வந்து நீங்க வெற்றி அடையறதுக்கான முதல் படியா இருக்கும். ஸோ நீங்க அப்படி நடக்கலனாலும் அது வந்து கண்டிப்பா நடக்கும்னு நீங்க நம்பிக்கிட்டே இருக்கணும். அப்படின்ற விஷயத்த நம்பிக்கிட்டே இருக்க ஒரு விஷயத்த தான் நீங்க வந்து அடைய முடியும். 5வது இம்பார்ட்டண்டான ஸ்கில் பார்த்தீங்கன்னா லிசனிங் ஸ்கில். ஸோ இந்த லிசனிங் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஒருத்தர் பேசுகிறத நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடனே ஆன்சர் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அந்த அந்த விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நம்ம முதலே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த விஷயம் வந்து அவர் சொல்கிறத முழுசாக கவனிக்காமையே நம்ம பேச ஆரம்பிச்சிரும். ஸோ இது வந்து கூடாது. ஸோ அவங்க பேசுகிறத முழுசாக கேட்டுக்கிட்டு தான் நம்ம பேசணும். ஏன்னா சில நேரங்களில் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த கூட அவங்க சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத முழுசாக நம்ம வந்து கேட்டுக்கிட்டு அப்புறமா நம்மளோட கருத்தை வந்து அவங்க சொல்ல ஆரம்பிக்கணும். நீங்கள் வெற்றியார நிறைய பேரை கவனிச்சிங்கன்னா அவங்க கிட்ட இந்த லிசனிங் ஸ்கில் வந்து நிறைய இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் லிசன் பண்ணிப்பாங்க. அப்புறம் தான் வந்து ஆன்சர் பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் லிசனிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ மேற்கூறிய 5 ஸ்கில்ஸ்களை வந்து வளர்த்துக்கோங்க. 1 பீயிங் ஆன் டைம், டூயிங் லிட்டில் எக்ஸ்ட்ரா, குட் பாடி லாங்குவேஜ், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், லிசனிங் ஸ்கில். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.